வெல்கம் டு மை சேனல் TPM Spirit of God. இன்றைக்கு உன்னத பாட்டு என்கிறதான புஸ்தகத்திலிருந்து இன்று முதல் நாம் சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். From today forward we are going to learn certain truths from the book called the Song of Solomon. இது எனக்கே ஒரு புதிய வேத பாடம் தான். And even for me this is a new Bible study. ஆகையால் ஆண்டவர் தான் இதை நடத்த உதவி செய்ய வேண்டும். Therefore the Lord himself has to help in order to conduct us. பொதுவாக இந்த புக்கிலிருந்து பிரசங்கம் பண்ண யாரா இருந்தாலும் தயங்குவார்கள். In general, for anyone to preach from this particular book, they will hesitate. ஏனென்றால் இதுல சில நாம் வாசிக்கவும் சொல்லவும் கூச்சப்படக்கூடியதான சில வசனங்கள் இருக்கிறது. Because there are certain sensual things which are written in this, which we normally will hesitate to speak in open. ஆனால் நாம் ஜெபித்ததினால தேவனுடைய ஏவுதலினால இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். But because we have prayed and because there is a leading from the Holy Spirit of God, I want to share the words from this particular portion. எல்லா வசனங்களையும் விவரமாய் சொல்ல முடியாது. We cannot expound all the verses. ஆனாலும் சொல்லக்கூடிய படிக்கக்கூடியதான அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. But still may the Lord himself give us grace in order to meditate on the verses which he gives us. இதை வாசிக்கும் போது ஒரு ரொமான்ஸ் புக்கை வாசிக்கிறது போல் இருக்கலாம். When we read this book, it is like a romantic book. ஆனால் இதை நாம் மனுஷர்களா இருந்தாலும் அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு காலத்தில் படித்தோம். ஆனால் அந்த லெவலை தாண்டி கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் இருக்கிறதா அந்த உறவை தியானிக்க கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். Though we are human beings and once we are given to reading such books, but we have crossed that level and we have gone to a higher state to learn about the relationship between the bride and his and Christ. முதலாவது வசனத்தை வாசிப்போம். Let's read the first verse. சாலமோன் பாடின உன்னத பாட்டு. சாலமோன் பாடின உன்னத பாட்டு. The Songs of Songs, which is Solomon. அப்ப இந்த முதல் வசனம் சொல்லுகிறது இந்த பாட்டை எழுதினது சாலமோன் தான். And therefore the first verse says it is Solomon who wrote all these songs. இது 8 அதிகாரங்களா இருந்தாலும் இது ஒரு பாட்டு தான். And even though it is it comprises of 8 chapters, but still it is one single song. இங்கிலீஷ்ல வாசிங்க. உன்னத பாட்டு என்கிறதான அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வாசிப்போம். The Song of Songs, which is Solomon. Song of Songs, பாடல்களின் பாடல். It is written in English as Song of Songs. அப்போ இதனுடைய விளக்கம் என்ன? What does this mean? நம்முடைய பைபிளை எடுக்கும்போது when we take our Bible, பைபிள் என்கிறதான வார்த்தை பிப்லியான் என்கிறதான கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. The word Bible came from a Greek word called biblion. அப்படி என்றால் பிப்லியான் என்றால் புக், புத்தகம். And biblion means a book. அப்படி என்றால் நம்முடைய பைபிள் என்றால் என்ன? புத்தகம். And if at all we say Bible, it means a book. இங்கிலீஷ்ல சொன்னா the book. And in English we can say the book. அப்போ அந்த வார்த்தையினுடைய விளக்கமே சொல்லுகிறது இந்த பைபிள் ஒன்றுதான் புத்தகம், மற்றதெல்லாம் புத்தகமே கிடையாது. And the very meaning of that particular Greek word itself says this alone is the book and there is no other book. இன்னொரு விதத்தில் சொன்னால் the book of books, புத்தகங்களின் மேன்மையான புத்தகம் இதுதான். And in other word we can say this as the book of books or the most honorable book of all the books. அதே போல உன்னத பாட்டு என்று சொன்னால் பாடல்களின் பாடல். And likewise when we say a song of a higher quality, it means song of songs or the best song. இந்த உலகத்துல எத்தனையோ பாடல்கள் உண்டு. In this world there are many songs. உலக பிரகாரமான பாடல்கள் உண்டு. There are worldly songs. தேசிய பாடல்கள் உண்டு. There are national anthems. ஆவிக்குரிய பாடல்கள் There உண்டு. are spiritual songs. நம்முடைய பாட்டு புக்கிலே எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாடல்கள் உண்டு. Even in our song books we have hundreds of songs. ஆனால் இது சாலமன் எழுதின பாடல் என்று நாம் சொன்னாலும் இது பைபிளில் வந்ததனால் இந்த சாலமனுக்கு பின்னாடி தேவனுடைய ஏவுதல் இருக்கிறது. And even though we say these are the songs of Solomon because it is written in Bible, we need to understand that there is a leading from the Spirit of God to write it. ஆகையால் இது உன்னத பாட்டு, பாடல்களின் பாடல் என்று சாலமன் சொல்லவில்லை, தேவனே சொல்லுகிறார். Therefore it is God himself, not Solomon, who said this is the song of all the songs. ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொது பாட்டுகளை, சினிமா பாட்டுகளை பார்க்கலும் தேசிய பாட்டு
பாட்டுகளை பார்க்கலும் ஆவிக்குரிய பாடல்களை பார்க்கலும் நாம் இன்றைக்கு பாடின பாடல்களை பார்க்கலும் இது உன்னதமான மேன்மையான பாட்டு. Therefore, this song is a song of all the songs are the best song than all the worldly songs, all the national anthems, all the spiritual song, even better than the song which we sang right now. 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்கும்போது, When we read in 1 King chapter 4 and verse 32, அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. சாலமோனை பற்றி எழுதினதான வார்த்தை அது. and this is a word written about King Solomon. 3000 நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸை எழுதினான். He spake about 3000 proverbs. 105 பாடல்களை இயற்றினான். And he composed 1005 songs. சாலமோனே 1005 பாடல்களை இயற்றினான். King Solomon himself, he composed 1005 songs. அந்த 1005 பாட்டுகளில் இதுதான் உன்னதமான பாட்டு. And of the 1005 songs, this is the best song. அது மாத்திரமல்ல, And not only that, பைபிளிலே எத்தனையோ பாட்டுகள் உண்டு. even in the scripture or in the Bible, there are many songs. உதாரணம் சொல்ல முடியுமா? Can anyone give examples? சங்கீதங்கள் 150 பாடல்கள், எல்லாமே பாடல்கள் தான். The book of Psalm comprises of 150 songs. ஒரு பாட்டுக்கும் ஒரு கவிதைக்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between a song and a poem. ஒரு பாட்டு ஒரு கவிதை தான், ஆனா ஒரு பாட்டுக்கு ராகமும் இருக்கும். And a song is actually a poem, but a song means it also has a tune. ஆகையால் பாட்டு என்று சொன்னால் ஒரு ராகத்தோடு கூடிய கவிதை. And if at all we say a song, it is a poem with a tune. யாத்திராகமம் 15 அதிகாரத்தில் In Exodus chapter 15, செங்கடலை கடந்த பிறகு after crossing the Red Sea, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாட்டை பாடினார்கள். the people of Israel, they sang a song. உபாகமம் 32 அதிகாரத்தை வாசிக்கும்போது, And when we read Deuteronomy chapter 32, அங்கே ஒரு பாட்டு, தேவன் ஒரு பாட்டை சொல்லிக் கொடுக்கிறார். and God himself is teaching a song there. அது ஒரு நல்ல பாட்டு இல்ல, அது ஒரு விதமான எதிர்மறையான ஒரு பாட்டு. That is not a good song, it is something, a controversial song. சிலரை பற்றி சொல்லும் பார், நான் எழுதி வைக்கிறேன் பார், அவன் அப்படிதான் செய்வான். And we normally say concerning others, I can write and give it to you in hand, he will exactly do the same. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாட்டை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ சொல்லிக் கொடு, இவங்க பண்ண போறதான எல்லா குழப்படி அந்த பாட்டுல இருக்கு அட்வான்ஸாக. And therefore the Lord himself said to Moses, you teach this song to the people of Israelites in advance, and these are the mischiefs which they are going to do in the future. யெசுரன் கொழுத்து போய் உதைத்தான். Jeshurun waxed fat and he kicked. புதிய தேவர்களை தாங்களுக்கு என்று தெரிந்து They கொண்டார்கள். chose themselves new gods. இப்படிப்பட்டதான வார்த்தைகள் தான் அந்த பாட்டில் இருக்கிறது. And these are the words written in that song. அவர்கள் உண்மை இல்லாத பிள்ளைகள், They are not faithful children. இப்படிப்பட்டதான வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. Such words are written there. இப்போ அது ஒரு பாட்டு என்று எப்படி தெரியும்? How do we know that it is a song? முந்தின அதிகாரத்துடைய கடைசி வசனம் 31 அதிகாரம் 30 வசனத்தை வாசிப்போம். Let's read Deuteronomy chapter 31 and verse 30. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்னான். ஆண்டவரே சொல்லுகிறார், நான் இப்போ ஒரு பாட்டு சொல்லித்தர, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு, அது அவங்க பழகட்டும், பின்னாடி அவங்களுடைய அதெல்லாம் ஞாபகத்தில் வரட்டும். The Lord himself is saying, I am going to teach you a song, and you also teach this song to the people of Israelites for them to keep in remembrance and for them to sing and to know what they are going to do in the future. அப்போ 21 வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரம் 31:21. 31:21. அந்த தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். 19 வசனம். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயிலே வழங்க பண்ணுங்கள். ஆண்டவர் ஒரு பாட்டை, இது இவர்களுக்கு விரோதமான ஒரு சாட்சி, அட்வான்ஸா நான் எழுதி வைக்கிறேன், இது இவங்களை படிக்க சொல்லு, மனப்பாடம் பண்ண சொல்லு, இப்படிதான் செய்ய போகிறார்கள். Lord himself is saying, I am going to teach you a song which will be a witness against the people of Israel. Let them learn it, and that will stand as a testimony against them. என்னாகும் 21 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் போது, when we read Numbers chapter 21 and verse 17, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாட்டை வனாந்தரத்தில் பாடினார்கள். there the people of Israel, they sang a song in the wilderness. அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது,
ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். இதை நாமும் பாட்டாய் பாடுகிறோம். And even we sing these verses as song. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சிசெராவுக்கு விரோதமாக வெற்றி பெற்ற பிறகு தெபோராள் ஒரு பாராக்கும் சேர்ந்து பாட்டை பாடுகிறார்கள். And in the book of Judges, after getting a victory over Sisera, Deborah and the king of Israel Balak, they both comprised a song. ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, And in the book of Habakkuk chapter 3 and verse 1, அங்கேயும் அந்த கீழ்க்கண்ட வசனங்கள் ஒரு பாட்டாய் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். and all the verses which are following, we know that that is also in the form of a song. வாசியுங்கள். 3:1. ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். சிகாயோனில் பாடின விண்ணப்பம், பாட்டு என்று சொல்லப்படும் விண்ணப்பம் என்று சொல்லுகிறது. And here it is mentioned not as song but as a prayer. ஆனால் சிகாயோன் என்கிறதான எபிரேய வார்த்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, But when we look into the original meaning of the word Shikayot, அது எழுச்சி பொங்கி பாடுகிற ஒரு பாட்டாக தான் இருக்கிறது. and it is a song which is sung out of strong emotion. out of strong emotion. 7ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Psalm chapter 7 verse 1. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அந்த தலைப்பை வாசிங்க. பென்யமீனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். சிகாயோன் என்னும் சங்கீதம். It is a psalm in the name of Shigayot. So அதனால இங்கிலீஷ்ல இங்க சிகாயோன் என்று இருக்கு, ஆபகுக்ல சிகாயனோத் என்று இருக்கிறது. அது பன்மை, இது ஒருமை. And in Habakkuk it is written in a plural form, but in Psalm chapter 7 it is a singular form. நான் ரொம்ப ஸ்பீடா போறேன்னு நினைக்கிறேன். I think I am going a little fast. நானும் சிகாயோன்ல சொல்றேன் போல, எழுச்சி பொங்கி. சரி, அப்ப பைபிள்ல இத்தனை பாட்டுகள் இருக்கிறது. Therefore in the Bible itself we have so many songs. புலம்பலின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது, when we read the book of Lamentations, அது ஒரு புலம்பல் தான், அது ஒரு புலம்பல் பாட்டு. Even though it is lamentation, but it is still a song. அதில் கவிதை இருக்கிறது. And there are poetic verses. யூத் மீட்டிங்கில் சொல்லி இருக்கிறது. And I have said this in the youth meeting. அது ஒரு கவிதை வடிவத்தில் தான் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. And it is written in the Hebrew tongue in a poetic form. இப்படி எத்தனையோ பாட்டுகள் உண்டு. Likewise we have many songs. ஆனால் இந்த எல்லா பாட்டுகள் பைபிளில் இருக்கிறதான பாடல்கள் மத்தியில் உன்னத பாட்டு தான் பாடல்களின் பாடலா இருக்கிறது. But of all these songs which are written in the Bible itself, the best song or the song of songs is the song of Solomon. ஏனென்றால் உன்னத பாட்டு ஒன்று தேவனால் எழுதப்பட்டதான வசனம் அது. Why? Because the verse Song of Solomon chapter 1 and verse 1 is being written by Spirit of God. அப்போ இந்த உன்னத பாட்டில் ஏதோ சில ரகசியங்கள், நாமும் அந்த உன்னத பாட்டில் பங்கெடுத்து அதை பாடுவது மாத்திரமல்ல, அது நம்முடைய அனுபவமாய் மாற்றக்கூடியதான கொழுமையான ருசிகரமான அனுபவங்கள், வார்த்தைகள் அதில் மறைந்திருக்கிறது. And therefore we can understand there are fatty and a very tasty or a pleasurable verses which are a mystery written in this particular portion of the Bible, and we are also supposed to read it and get involved in that song. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் Proverbs chapter 20. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 5. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. The counsel in the heart of a man is like deep water. அதுக்கப்புறம் புத்திமானோ அதை முண்டெடுப்பான். புத்திமானோ அதை முண்டெடுப்பான். But a man of understanding will draw it out. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறதான ஆலோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கும் என்றால், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆலோசனை, இந்த உன்னத பாட்டில் இருக்கிறதான தேவனுடைய ஆலோசனை எவ்வளவு ஆழமான தண்ணீரா இருக்கும். If the counsel in the heart of a man is so deep within his heart, how much more deeper will be the counsel or the mysteries which are hidden in the songs of songs written in the Song of Solomon should be in the heart of God. ஆகையால் இந்த உன்னத பாட்டு என்கிறதான அந்த புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய ஆழமான தண்ணீர்களை போன்ற ஆலோசனைகளை முன்னெடுக்க இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். Therefore the Lord himself should give us wisdom in order to draw out all the wisdom which is hidden in the Song of Songs. இதை ஆராய்ந்து பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் அப்படி வெளிப்பாடுகளை தர வேண்டும். When I start examining or
meditating this particular portion, the Lord himself should give his ideas to me. அந்த முண்டெடுத்த ஆலோசனைகளை எடுத்து சொல்லும்போது நீங்கள் அந்த ஆலோசனைகளை நீங்கள் உங்களுக்காக முண்டெடுக்க வேண்டும். When I draw it out from this mystery which is written here and I give it to you, then you should also be able to find out the real meaning and be and acquire the wisdom in order to understand what I say. அதாவது வெளிப்படுத்தல்களிலிருந்து உங்களுக்கு பர்சனல் வெளிப்படுத்தல் முண்டெடுக்க வேண்டும். Draw it out. And out of the revelations which are being revealed, you should get a revelation, or you should draw your revelation out from it. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வசனங்களுக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக, before we go into these verses, வேதத்தை வியாக்கியானம் செய்கிறதான சில முறைகள், சில மெத்தட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். I want to teach you certain methods of how to interpret the words of God. அப்ப பைபிளை நாம் படிக்கும்போது பல விதத்தில் அந்த பைபிளை நாம் ஆராய்ந்து வியாக்கியானம் செய்யலாம். When we read the scripture in different ways, we can interpret the words of God. பல விதத்தில் நாம் அதை செய்யலாம். We can do it in diverse ways. வியாக்கியானம் செய்கிறதான 5 முறைகளை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm going to teach you 5 ways of interpreting the word of God. ஒன்று எழுத்தின் பிரகாரமான வியாக்கியானம். One is in a literal form of interpreting. நாம் வாசிக்கிறதான வசனங்களுக்கு அதிக ஆவிக்குரிய விளக்கம் தேடாமல் எழுத்தின் பிரகாரமா அப்படியே வாசித்துக் கொண்டு நாம் போகலாம். Instead of going deeper in a spiritual manner in order to meditate the word of God, just in a literal form we can continue reading the scriptures. பழைய ஏற்பாட்டை வாசிக்கும்போது நமக்கு பல வியாக்கியானங்கள் கிடைக்கிறது. ஆனால் யூதர்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும்போது எழுத்தின் பிரகாரமா மாத்திரம் வாசிப்பார்கள். When we read a portion of the Old Testament, we will get many revelations or interpretation, but for the literal Jews, when they read it, they just read it as a book. உதாரணமாக, for example, இது ஏற்கனவே உங்களுக்கு சில ஜெபங்களில் சொன்னதான ஒரு குறிப்பு தான். and this is a point which I have already said in many prayers. உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில், in Deuteronomy chapter 5, 6ஆம் அதிகாரத்தில், chapter 6, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தைகள், வசனங்களை உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய வாசல்களில், உங்களுடைய நெற்றில் ஒரு ஞாபக குறியாக வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். The Lord says, the word which I give it to you, you shall write it in your heart, in the house, in the place where you walk, and upon your foreheads. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read 6 chapter verse 8. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவுது. அப்போ கண்களுக்கு நடுவே ஞாபக குறி என்று சொன்னால் உன்னுடைய வசனத்தை நீ மறக்கவே கூடாது, எப்பொழுதும் உன் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். When it is said it shall be like a frontlet between the eyes, it means you should never forget the word of God. It should always be in your remembrance. உன் வீட்டை நீங்க பார்க்கும்போது அங்க சுவரில் வசனம் இருக்க வேண்டும். And when you see your house, on the walls of the houses, you should have the word of God. அப்போ நீ பார்க்கும் இடமெல்லாம் என்னுடைய வார்த்தை காணப்பட வேண்டும். Wherever you turn around, you should see my words. நீ எழும்பும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது நீ இதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். When you sit down, when you arise, when you lay down upon your bed, you should always think about my word. இப்பொழுது இந்த நெற்றியில் உன்னுடைய கண்களுக்கு இடையில் இதை ஒரு ஞாபகக்குறியாய் வைக்க வேண்டும் என்கிறதான அந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் எழுத்தின் பிரகாரமா அதை புரிந்து கொண்டு, and understanding what is written here, let the word of God be frontlet between the eyes. Many Jews, they understood in a literal form. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Matthew chapter 23 and verse 5, அவர்களுடைய காப்பு நாடாக்களை நீளமாக்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். and it is written, they made their phylacteries broader. வாசியுங்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. காப்பு நாடாக்களை அகலமாக்கி என்றால் என்ன அர்த்தம்? What does that mean when it is written they made their phylacteries broader? உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரே, இந்த வசனங்கள் உங்களுக்கு ஞாபகக்குறியாக உங்களுடைய கண்களுக்கு இடையில் இருக்க வேண்டும். அதை என்ன செய்தார்கள்? ஒரு சின்ன பெட்டியை செய்து 10 கற்பனைகளை ஒரு பேப்பரில் அதை எழுதி சுருட்டி வைத்து அந்த பெட்டிக்குள் வைத்து அந்த பெட்டியை தங்களுடைய நெற்றியில் ஒரு நாடாவை வைத்து கட்டிக்கொள்வார்கள். Based on the word of God which we read in Deuteronomy chapter 6 verse 8,
that my word let it be in the between the frontlets of thy eyes. They made a small box kind of a thing and wrote all the 10 commandments in a very small piece of paper and put it inside the box, and using a thread they tied it around their forehead. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேதத்தை எழுத்தின் பிரகாரமாக மாத்திரம்தான் அதை வாசிக்கிறார்களே ஒழிய அவர்கள் அதற்குள் இருக்கிற மறைந்திருக்கிற சத்தியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. In this sense, the literal Jews, when they read the Old Testament, they read it in just a literal form, and they are unable to understand the mysteries or revelations hidden in that. ஒரு மனுஷன் இப்படி சொன்னார். One man said like this: The New Testament is in the Old Testament concealed. The Old Testament is in the New Testament revealed. அதாவது முழு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிறது. And that man said the New Testament is fully hidden in the Old Testament. அது மாத்திரமல்ல, முழு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. And the whole of the Old Testament has been completely revealed in the New Testament. அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டுக்குள் மறைந்திருக்கும் என்றால் அந்த வார்த்தைகளுக்கு இடையில் இயேசுவை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி, சிலுவை மரணத்தை பற்றி பல விவரங்கள் மறைந்திருக்கிறது. அதை வாசித்தால் அது வெளியே வரும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எழுத்தின் பிரகாரமாய் மாத்திரம் வாசித்ததனால மறைந்திருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். If then when we read the Old Testament, everything which is of the New Testament about Lord Jesus Christ, his life, and about the gospel, about the death on the cross should all be manifested when they read. But for the literal Jews, when they read it, they just read it in a literal form. இதனால்தான் பரிசுத்த பவுல் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி இப்படி சொல்லுகிறார். It is therefore when St. Paul says about the people of Israel, இன்றைக்கும் மோசே வாசிக்கப்படும் பொழுது, மோசே என்றால் பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகம், அதான் மோசே. மோசே வாசிக்கப்படும் போது இந்த முக்காடு அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அர்த்தம் அதுக்குள்ள இயேசு மறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பேஜிலும் இயேசு மறைஞ்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியல. Even now when they read about Moses, when we say Moses, about all the 5 books which are written by Moses, when the people of Israel they read it, even today there is a veil in their mind that they could not understand the mysteries hidden between. வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 15 வசனம். 2 Corinthians chapter 3 verse 15. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அப்போ இன்றைக்கும் மோசே வாசிக்கப்படும் இருதயத்தில் இந்த முக்காடு இருக்கிறது. Even today when Moses is read, the veil is in their heart. அப்போ அது அர்த்தம் அவர்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறார்கள், அதற்குள் இயேசு மறைந்திருக்கிறார், ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு அது தெரியவில்லை. Which means they read the Old Testament books in a literal form, and all the mysteries what are hidden is not revealed to them. இதனால்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், எழுத்தின் பிரகாரமா இப்படி எல்லாம் வாசித்து பல மனுஷ கற்பனைகளை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். It is therefore they read all these portions in a literal form of the Old Testament, and they imagined many things by themselves. They made commandments of men. And they made it as commandments of men. இதுதான் இதிலிருந்து நீங்கள் இப்படி செய்ய வேண்டும். And they just assumed based on all this written here you have to do such and such a thing. மத்தேயு 15 அதிகாரம் 9 வசனத்தை வாசியுங்கள். Let's read Matthew chapter 15 and verse 9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் மனுஷனுடைய கற்பனைகளை வீணாய் போதித்து, அதுக்கப்புறம் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். In vain they do worship me and teaching for doctrines the commandments of men. அப்போ மனுஷனுடைய கற்பனை, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலிருந்து இவர்களே சில வசனங்களை அவர்கள் எடுத்து இப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று மனுஷிகமாக சில காரியங்களை போதிக்க ஆரம்பித்தார். When it said the commandments of men, they imagined what is written in the Old Testament and they themselves devised certain meanings for that, and they started teaching you have to do such and such things. இதனால இயேசு வந்தபோது, and therefore when Jesus arrived, மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னார், in the Sermon on Mount he said like this, நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி சில காரியங்களை பழைய ஏற்பாட்டு வசனங்களை சொல்லி, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அதை வியாக்கியானிக்கிறார். And he mentioned saying you say, and he took some reference from the Old Testament portion, but also he said I say, and this is the meaning for what you say. கொலை செய்யாமல் இருப்பாயாக என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். In the Old Testament it is written
written, thou shalt not murder. ஆனால் நான் சொல்லுகிறேன் கோபப்படவே கூடாது. But I say you should not give room to anger. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. The Old Testament says thou shalt not commit adultery. ஆனால் நான் சொல்லுகிறேன் கண்களினால் இச்சையோடு கூட பார்க்க கூடாது. But I say you should not even look with lust in your eyes. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் வாசித்தது எல்லாமே எழுத்தின் பிரகாரமாக தான். கொல்லக்கூடாதுன்னு சொன்னா அடிக்கலாம், உதைக்கலாம், பல்லை உடைக்கலாம், சாவு மட்டும் வரக்கூடாது. And therefore people of Israel, whatever you read, it is just in a little form. You think thou shalt not murder, which means you can break the teeth, you can break the bones, and you can kick and you can hit. ஆகையால் வேதத்தை முதலாவது எழுத்தின் பிரகாரமாக வியாக்கியானிக்கிறார்கள். அது தவறானது. அது நாம் செய்யலாம், ஆனால் அது போதாது. And it is therefore they give a literal form of an interpretation to the word of God, and it is not right. You can do it, but it is not correct. நாமும் சில வசனங்களை எழுத்தின் பிரகாரமாக நாம் ஆராய்கிறோம், ஆனால் அதோடு நிறுத்திவிடக் கூடாது. And we also read or meditate certain word of God in a literal form, but we should not stop with that. உதாரணமாக, for example, இந்த உன்னத பாட்டு என்கிறதான புஸ்தகத்தை நாம் எடுக்கும்போது, when we take this book called the Song of Solomon, இதனுடைய எழுத்தின் பிரகாரமான அர்த்தத்தை எடுத்தார், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில் இருக்கிறதான உறவை தான் பாட்டாக ஏற்றப்பட்டிருக்கிறது. If you take the literal meaning of what is written here, it is written about a relationship between a man and a woman. இதை அநேகர் சொல்லுகிறார்கள், இதை எழுத்தின் பிரகாரமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சபையை பற்றி, கிறிஸ்துவை பற்றி எல்லாம் நம்ம வியாக்கியானிக்க கூடாது. Don't try to add meaning, more meaning than what is intended. நாம் ஆண்டவர் அதை எழுத்தின் பிரகாரமா உறவுக்காக தான் எழுதினார், அதை நம்ம அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லக்கூடாது என்று அநேகர் தர்க்கம் செய்கிறார்கள். Many are critical about this particular book, saying don't add anything than what is written here, or what is the purpose for which it has been written here, and they never take it in a spiritual form. They never consider this to be a relationship between man and Christ. அதாவது ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையில் இருக்கிற உறவு அவ்வளவு புனிதமானது. அதனால் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அது போதும், அதுக்கு மேல போக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். And they say it is written about the relationship between a man and a woman, or a husband and a wife, and to give a point saying that it is very honorable experience, and that is why it is written in the scripture. No need to add any additional meaning to that. அப்போ எழுத்தின் பிரகாரமானதான ஒரு அன்பு, ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நமக்கு ஒரு பைபிள்ல ஒரு புஸ்தகம் எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது நம்முடைய மாம்சத்திலே எல்லாம் இருக்கிறது. And just to write about a physical relationship between a man and a woman, it is not necessary to be written as a book in the scripture, and it is already there in our flesh. இதை விட நமக்கு நல்லா எழுத தெரியும், அது வெறும் மனுஷிக உறவா இருந்தா. And if it is just a carnal relationship, we ourselves can write a better poem than this. அதனால இதற்கு ஒரு லிட்டரல் மீனிங், ஒரு எழுத்தின் பிரகாரமான ஒரு அர்த்தம் உண்டு, ஆனால் அதோடு கூட நாம் நிறுத்தி விடுவதில்லை. Even though this book has a literal meaning to it, but we don't stop with that. இரண்டாவது ஒரு வியாக்கியானம் உண்டு. And secondly, there is another form of interpretation. அதற்கு பேர் எக்ஸ்போசிஷன். And that is called exposition. விளக்கு உரை. அதாவது வேத பகுதிகளை பகுதி பகுதியாக எடுத்து வியாக்கியானம் விளக்குவது. To take the portions of scriptures portion by portion and giving information in detail. நம்முடைய உபதேச புஸ்தகங்களில் வெளிப்படுத்தலின் விசேஷம் என்று ஒரு புஸ்தகம், அதை பரிசுத்தவான்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். அதற்கு an exposition of the book of Revelation, அதாவது அந்த வேத பகுதிகளை பகுதி பகுதியாக வசனங்களாக எடுத்து அதை வியாக்கியானம் செய்வார்கள். In our doctrinal books we have a book which is written concerning the book of Revelation, and the title it says it's an exposition of the book of Revelation, which means they have taken word by word and given meaning for that separately. சிலர் பிரசங்கம் செய்யும்போது இப்படி சொல்லுவார்கள், இந்த அதிகாரத்தை நாம் 3ஆக பிரிக்கலாம், இந்த புஸ்தகத்தை நாம் 5ஆக நாம் பிரிக்கலாம் என்றெல்லாம் சொல்லுவார். அதுதான் விளக்கு உரை, அதான் எக்ஸ்போசிஷன்.
exposition. And some people when they preach, they say this particular chapter we can divide it into 3, or this particular book we can divide into 5, and they will take each part and they will start explaining, and that is called exposition. இந்த உன்னத பாட்டு என்கிறதான புஸ்தகத்தையும் நாம் அப்படி பகுதி பகுதியாக வசனங்களை வாசித்து வாசித்து அதை விளங்க நாம் முயற்சி செய்ய போகிறோம். Even in the book of this Song of Solomon, we are going to take part by part and we are going to expound each part. மூன்றாவது ஒரு வியாக்கியானிக்கிற ஒரு விதம் உண்டு. And there is a third way of interpreting the word of God. அதற்கு பேர் allegory. And that is called allegory. இந்த வார்த்தை பைபிளிலும் இருக்கிறது. And this word is also written in the Bible. இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? ஒரு காரியத்தை ஒரு நிழலாக எடுத்து அதனுடைய உண்மை பொருள் என்ன என்று எடுத்து சொல்வதுதான் allegory. And taking a particular thing or the shadow of a particular reality and explaining that reality, that is called allegory. உதாரணமாக, for example, இயேசு பல உவமைகளை சொன்னார். Jesus spoke about many parables. அந்த உவமைகளில் சில சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. And many truths were hidden in that parable. அந்த சத்தியங்களை நாம் உவமையாக வாசித்து எடுத்து சொல்வதன் allegory. அதாவது அந்த நிழலையும் அதன் மெய்ப்பொருள் என்னதென்றும் நாம் ஆராய்ந்து பார்ப்பது. Taking those parables and reading it and expounding the real meaning of it, and taking that as a shadow and giving the real meaning, that is called allegory. நம்முடைய சபைகளில் अनेகர் இந்த allegorical explanation, இது இதை காட்டுகிறது, இது இதை காட்டுகிறது என்று அடிக்கடி நாம் கேட்கலாம். In most of our churches, when they preach, it is in this form of allegoric explanation, where they will say this means this. உதாரணமாக ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொள்வோம். For example, let us take the tabernacle. அதுதான் பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் ஆராதித்ததான இடம். And that is the place where the Old Testament Israelites, they worship God. அதை நாம் படிக்கும்போது, when we read about it, பலிபீடம் இதை காட்டுகிறது, வெண்கல தொட்டி இதை காட்டுகிறது, குத்து விளக்கு இதை காட்டுகிறது, தூபபீடம் இதை காட்டுகிறது, சமூகத்தப்ப மேஜை இதை காட்டுகிறது, உடன்படிக்கை பெட்டி இதை காட்டுகிறது, கிருபாசனம் இதை காட்டுகிறது என்று ஒவ்வொரு பொருளை பற்றும் வியாக்கியானம் சொல்லுகிறோம். About each and every items which are found in the tabernacle has a particular meaning. We say the brazen altar means so and so, the altar means this, and the incense altar means it has a particular meaning. The table of shewbread, that has a meaning. Likewise, everything has a relative meaning. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், Galatians chapter 3, 4ஆம் அதிகாரம், chapter 4, 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். verse 24. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். இங்கிலீஷ்ல வாசிங்க. Which things are an allegory for which these. things are an allegory. அதான் அந்த வார்த்தை. ஞான அர்த்தமுள்ளவைகள். In English translation, it is mentioned these things are an allegory. அது என்னது? What is that? வாசியுங்கள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள். And for these are 2 covenants. என்ன ஏற்பாடு? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. Old Testament and the New Testament. அப்போ ஆகார் என்கிறதான ஸ்திரீ சீனாய் மலைக்கு அவள், அந்த வசனத்தை வாசியுங்கள். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பவள் தானே. It is written about Hagar. அப்ப அது பழைய ஏற்பாடு, அது அடிமைத்தனத்தினுடைய ஒரு உடன்படிக்கை, அது ஏற்பாடு. And that is a covenant of bondage that relates to the Old Testament period. ஆனால் புதிய எருசலேமில் மேல் வீட்டறையில் ஜனங்கள் அபிஷேகத்தை பெறும்போது அங்குதான் புதிய ஏற்பாடு ஆரம்பித்தது. But when the disciples of God, when they received an anointing on that upper chamber, the New Testament that commenced. 26ஆம் வசனம் வாசியுங்கள். Verse 26. மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்த அபிஷேகத்தின் மூலமா தேவன் செய்த புதிய உடன்படிக்கையின் மூலமா, புதிய ஏற்பாட்டின் மூலமாக நமக்கு மேலான எருசலேம் எல்லாருக்கும் தாயாய் இருக்கிறது. And through that new anointing, by the new covenant which Lord Jesus Christ made with it, and by the commencement of that New Testament, the Jerusalem which is above is the mother of all. பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையை பார்க்கும்போது அது ஒரு மலைதான், ஆனால் அதிலிருந்து நமக்கு ஒரு வியாக்கியானம் கிடைக்கிறது. அதுதான் allegory. அதனுடைய மெய்ப்பொருள்
பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையை காட்டுகிறது. And when we consider Mount Sinai, it is a literal mountain and it shows an experience of bondage, but through that allegorically we get another meaning. பைபிள்ல நிறைய நம்பர்ஸ், எண்கள் இருக்கிறது. And in the scripture in the Bible we have many numbers. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லுகிறோம். Every number has a different meaning. அதுதான் allegory. And that is called allegory. ஒன்று என்றால் ஐக்கியத்தை காட்டுகிறது. If you say one, which means unity. இரண்டு என்றால் சாட்சியை காட்டுகிறது. Two means testimony, witness. witness. மூன்று என்றால் திருத்துவத்தை And காட்டுகிறது. three means Trinity. நாலு என்றால் நாலு திசைகளை காட்டுகிறது. Four means four directions. ஐந்து என்றால் மனுஷன் ஐம்புலன்களை காட்டுகிறது. And five means five senses of men. ஆறு என்றால் அபூர்ணத்தை காட்டுகிறது. பூர்ணம் என்றால் ஏழு, அதுக்கு ஒன்று குறைவு, அதனால அபூர்ணத்தை காட்டுகிறது. Six means imperfection because one less to seven and therefore it is imperfection, and seven means a perfection. இப்படி பைபிளில் எழுதப்படுகிற சில எண்களுக்கு வியாக்கியானங்களை கொடுக்கும். Likewise, every number that is written in the Bible, they have every meaning for that. இதன் allegory. And this is called allegory. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read Leviticus chapter 23 and verse 17, பெந்தேகோஸ்தின் பண்டிகையின் போது எப்படி அப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்கிறதான ஒரு வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது. a word is written of how they should create the bread or make the bread on the day of Pentecost. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே 10 பங்காகிய மெல்லிய மாவு, 2/10 of a portion of this loaves or a fine flour, அதை கொண்டு 2 அப்பங்களை செய்ய வேண்டும். and they have to make 2 bread. அந்த 2 அப்பங்கள் ஒன்று விசுவாசிகள், அடுத்து ஊழியக்காரர்களை காட்டுகிறது. And one bread shows the believers, another the servants of God. 10 பங்கு என்று சொன்னால் என்ன? What is 2/10 of the whole portion? 10 கற்பனைகளை ஆண்டவர் அன்பின் 2 கற்பனைகளாக மாற்றிவிட்டார். The Lord converted the 10 commandments of the Old Testament into 2 commandments of love. 10 கற்பனைகளையும் ஒவ்வொன்றை சொல்லுகிறது. And 10 commandments speaks about 10 different things. ஆண்டவர் அதை 2ஆக மாற்றிவிட்டார். But the Lord changed it into 2. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கற்பனைகளை வாசிக்கலாம். In Exodus chapter 20 we can read about the 10 commandments. முதல் 4 கற்பனைகள் தேவனோடு இருக்கிற உறவை பற்றி சொல்லுகிறது. And the first 4 commandments speaks about the relationship which we have with God. அடுத்த 6 கற்பனைகள் மனுஷனோடு இருக்கிற உறவை காட்டுகிறது. But the next 6 commandments speaks about the relationship with men. ஆகையால் அந்த 10 கற்பனைகளை 2ஆய் மாற்றி நீ தேவனில் அன்பு கூற வேண்டும், மனுஷனில் அன்பு கூற வேண்டும், இதில் நீ கரெக்ட்டா இருந்தால் அந்த 10 கற்பனைகளையும் நீ கைக்கொள்வாய். Therefore the Lord made the 10 commandments into 2. The first one saying you should love your God, and the next one you should love all men. And if you are correct in these 2, then you are following all the 10 commandments. அதனால நாம் அப்படி சில எண்களுக்கு, சில நிறங்களுக்கு வியாக்கியானங்களை கொடுக்கிறோம். Likewise we give certain meanings or interpretations to numbers and certain colors. ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணும்போது, Once a servant of God, when he was preaching, அவர் ஒரு வார்த்தைக்கு வியாக்கியானம் கொடுத்தார். and he gave an interpretation for a particular word. கைலாசம் என்கிற வார்த்தைக்கு To the word Kailash. கைலாசம் என்று சொன்னால் அதை 2ஆய் பிரிக்கலாம். கை பிளஸ் லாசம். And when we say Kailasam in Tamil, we can divide it into 2. கை என்றால் ஹை அப்படின்னு சொன்னார். And when we say கைலாசத்துல கை இருக்கு இல்லையா, அந்த கை என்றால் ஹை, இங்கிலீஷ் வார்த்தை ஹை. When we say Kai in Tamil, it has a meaning called high in English. லாசம் என்றால் வாசம் என்று சொன்னார். And lasam means an habitation. அப்போ கைலாசம் என்றால் உன்னதமான ஹை வாசம், உன்னதமான வாசம். And when we say Kailasam in Tamil, which means a higher habitation. இப்போது இவராவது மொழிபெயர்க்கிறார். அன்றைக்கு அதை சொல்லும்போது நான் இங்கிலீஷ் போட்டு என்ன சொல்லணும் எனக்கு தெரியல, அமைதியா இருந்தேன். அப்போ இது மீட்டிங் முடிச்ச பிறகு ஒரு ஊழியக்காரன் போய் அவர்கிட்ட கேட்டார், பாஸ்டர் இந்த கைன்னு சொன்னா ஹை, லாசம் சொன்னா வாசம், இது எப்படி கிடைச்சது? அதெல்லாம் கேட்காத அப்படின்னாரு. And after the meeting got over, one brother, he went to the pastor and asked, from where did you derive all this meanings or interpretation for the word Kailasam? And he said, don't ask all those things. அப்போ நம்ம இப்படி நம்ம ஒரு நிழலை மெய்ப்பொருளாய் மாற்றுவதற்கு வாயில வரதெல்லாம் நம்ம சொல்லிடக்கூடாது. Likewise, just to convert a shadow into a real truth, we cannot speak whatever comes in our mind. அதை நாம் ஒன்னு செட் பண்ணியிருப்போம்.
அந்த நிழலை அதை மெய்ப்புள்ளா மாத்துவதற்கு நாம் என்னென்னமோ ட்விஸ்ட் பண்ணி அதை அப்படி உருவாக்கணும். அப்படி வர அது இயற்கையாகவே வர வேண்டும், அது தேவனால் வர வேண்டும். And we would have already planned to create certain things or a shadow and try to convert it into a reality by doing some complex calculation. It should not be like that. Whatever comes should come from the Lord. உன்னத பாட்டில் சில இடங்களுடைய பெயர்கள் உண்டு. In the Song of Solomon there are names of certain places சில given. மலைகளை பார்க்கிறோம். And we also see certain hills. சில பழங்களை பார்க்கிறோம். We see about certain fruits. சில பூக்களை We பார்க்கிறோம். see certain flowers. இது நான் சாரோனின் ரோஜா, நான் பள்ளத்தாக்கின் லீலி. And it is written about the rose of the Sharon and the lily of the valley. அப்ப இதற்கெல்லாம் சில வியாக்கியானங்கள் உண்டு. அதுதான் allegory, அதாவது நம்ம நிழலை மெய்ப்பொருளாய் மாற்றுகிறோம். For all these words or the things written here, they have a meaning, and that is called allegory. நாலாவது ஒரு வியாக்கியானிக்கிற விதம் உண்டு. And there is a fourth way of interpretation. analogy, அதாவது ஆராய்ந்து பார்த்து நாம் அதற்கு விளக்கம் சொல்வது. It's called analogy, where we will research after and then we will give a meaning. analogy என்கிறதான வார்த்தை சிலருக்கு தெரியாது. analyze என்கிற வார்த்தை ரெண்டுமே ஒரே அர்த்தம். analyze ஆராய்ந்து பார்த்து நாம் ஒரு முடிவுக்கு ஒரு வியாக்கியானம் செய்வது. Some might not know the meaning of analogy, but that comes from the word analyzing, which means where we will research and then we will come to a conclusion. Sorry, அது analyzing கிடையாது. analogy வேற, analysis வேற. Analogy is different and analysis is different. analogy என்று சொன்னால் என்ன? What it means when we say analogy? பைபிள்ல சில சம்பவங்கள் எழுதப்படும். Some incidents will be written in the Bible. உதாரணமாக நம்முடைய புத்தகங்கள் யோசேப்பின் சரித்திரம் என்கிற ஒரு புத்தகம் நமக்கு பிரஸ்ல கிடைக்கும். நான் விரும்புகிறேன். For example, we can get a doctrinal book written about the life of Joseph. அப்ப அவருடைய யோசேப்பினுடைய சரித்திரத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி மாற்றிக் கொள்ளலாம் என்று அவர் ஒரு மாதிரியாய் இருக்கிறார். From the life of Joseph, keeping his life as a reference, how we can change or transform our life, he is given as an example. உதாரணமாக யோசேப்புடைய குடும்ப சூழ்நிலை பார்த்தால் அது விபரீதமான ஒரு சூழ்நிலை, ஒரு கீழ்த்தரமான சூழ்நிலையா இருந்தது. For example, when we look about the family situation of Joseph, it was in a very contradictory or a controversial situation, and it was in a very meek state. யோசேப்புடைய அப்பா யாக்கோபு, and the father of Joseph is Jacob. சரித்திரமே ஏமாற்றுகிற சரித்திரம். And his whole history is to deceive others. ராகேல் அவ யாக்கோபுடைய யோசேப்புடைய அம்மா ராகேல். And the mother of Joseph, she is Rachel. அந்த லாபானுடைய சொரூபங்களை எடுத்து விட்டு அந்த சொரூபத்தை காணும் லாபான் வந்து தேடும் போது ஒரு பெட்டிக்குள்ள அதை வைத்து அந்த பெட்டியை மூடி அந்த பெட்டியின் மேல உட்கார்ந்து வீடை எங்க வேணாலும் தேடி பாருங்க, நான் ஒன்னும் எடுக்கல. And she stole of the images of her father Laban, and when he came in search of that, she put it in a box, kept it underground and sat over it, and then she said, you can search over the whole house and you can find it out if you want. யோசேப்புடைய அண்ணன்மார்களை பார்த்தா சாட்சி கெட்ட ஒரு ஜீவியம். And if you consider the elder brothers of Joseph, they have a non-testimonial life. குடும்பமே கெட்டு போன குடும்பமா இருந்தாலும் யோசேப்பு ஒரு பரிசுத்தவானாய் வளர்ந்தார். இப்படிதான் அந்த புக்கே ஆரம்பிக்கிறது. The whole the family, when we consider, it is a spoilt family, but Joseph he grew as a saint. அதுதான் analogy, அதாவது மற்றவர்களுடைய வாழ்க்கையும் பைபிளில் இருக்கிற சம்பவங்களை சபையோடு நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து பேசுவது, அதுதான் analogy. And to take reference of the information or the families which is written in the Bible and taking as reference and comparing it with our life, that is called analogy. உதாரணமாக, for example, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read 1 Corinthians chapter 10 and verse 11, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை பற்றி இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. And it is written about the life of the people of Israel. It is written, all these have been written as an admonition to us. வாசியுங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ நமக்காக அது எச்சரிக்கையாய் இருக்கிறது. And it has been written just for admonition. இதன் analogy, அவருடைய வாழ்க்கை இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நம்முடைய காலத்திற்கு சபையோடு நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் இப்படி செய்தார்கள், நீங்கள் இப்படி செய்யாமல் இருங்கள். And taking in reference the life of the people of Israelites and comparing with us, saying they did such mistakes, you should not do it, and that is called analogy. இதே போல
உன்னத பாட்டை வாசிக்கும் போது Likewise, when we read the Song of Solomon, சுலேமித்தியால் என்கிறதான ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். we see about a woman called Shunammite. அவளுடைய கிரியைகள் பிரதிக்கிரியைகள் தான் சபைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். And whatever she did on all her handiworks are the things which are happening in reference to our church. அவள் அடிக்கடி தூங்குவாள். பைபிள் உன்னத பாட்டில் நம்ம படிக்க போறோம். தூங்கு முஞ்சியவள். And we are going to read about her in the Song of Solomon. She always sleeps whenever she finds. அப்ப அது போல தான் சபையும் இருக்கிறது. And likewise the church is also found. அதான் analogy, compare, ஒப்பிட்டு பார்ப்பது. And that is called analogy, where we compare. ஐந்தாவது Fifthly, analysis. அதுதான் ஆராய்ந்து பார்ப்பது. And to research. அதாவது அந்த ஒரு வசனம் எழுதப்பட்டதான சூழ்நிலையை நாம் கண்டுபிடித்து அதை விளங்குவது, அதை புரிந்து கொள்வது. And trying to find out on what circumstance the particular verse was written and to understand that. உதாரணமாக, for example, 2 வாரங்களுக்கு முன்பாக நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தோம். And 2 weeks before we read from the book of Isaiah chapter 8 verse 18, I and the children which the Lord gave. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். I and the children which the Lord gave to me are for signs and wonders for the people of Israel. அந்த வசனத்தை நாம் தனியாக எடுத்து நாம் வியாக்கியானிக்கலாம். And we can take this particular verse separately and we can expound it. ஆனால் அந்த வேத பகுதியை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அதான் அனாலிசிஸ், ஆராய்ந்து பார்க்கும்போது ஏசாயாவுக்கு 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் ஒரு மகன் இருந்தான், சேயார் யாசூப். 8ஆம் அதிகாரத்தில் படித்தால் மகேர் ஷாலால் ஹஸ்பாஸ் என்கிறதான ஒரு 2வது மகன் இருக்கிறார். அதுதான் ஏசாயா சொல்லுகிறார், நானும் என் பிள்ளைகளும். And we can just read that particular portion of this scripture and think about it or interpret in a different way, but we need to find out in what situation that has been written, and analyzing that we can understand Isaiah had 2 children in chapter 7, and in chapter 8 it is written, and therefore Isaiah says, I and the children which the Lord gave. அப்ப இது போல அகராதிகளை வைத்து இஸ்ரவேல் படத்தை வைத்து நாம் சில காரியங்களை கண்டுபிடிப்பது, ஆராய்ந்து பார்ப்பது, அதுதான் அனாலிசிஸ். Likewise, using Bible concordances and using referential maps, when we try to analyze a particular verse using the situation or circumstance in which it was written, and that is called analysis. ஒரு உதாரணம், உன்னத பாட்டிலும் அப்படி நாம் ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. And for example, even in the Song of Solomon, there are many things which we need to analyze. உதாரணமாக 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். For example, let's read chapter 4 and verse 6. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். அப்ப இந்த மலைக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. The name of the mountain is not given. 8ஆம் அதிகாரத்தில் சில மலைகளுடைய பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But in chapter 8 there are names of certain mountains given. அமானா, சேனீர், எர்மோன் மலைகள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். We can read about Mount Hamana, Seir and Mount Hermon. ஆனால் இங்கே வெள்ளை போல மலை என்று வாசிக்கிறோம். Here it is written about a hill of frankincense. அதுக்கு வாசிங்க, எல்லா மலைகள். வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும். வெள்ளை போல மலை, சாம்பிராணி மலை. Mountain of myrrh and hill of frankincense. அது என்னது? What is that? வெள்ளை போல மலை, சாம்பிராணி மலை, அது என்னது? What is mountain of myrrh or what is hill of frankincense? கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினால், if you research a little, இஸ்ரவேல்ல சாம்பிராணி எங்க இருக்கும்? நிறைய. Where will the frankincense be found in the land of Israel? வெள்ளை போலம் சாம்பிராணி எங்க இருக்கு இஸ்ரவேல்? Where in Israel we can find this myrrh or frankincense? எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விதான் இது, இந்த சாம்பிராணி எங்க கிடைக்கும் அப்படின்னு, அந்த செடி எங்க இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. It is a very easy question. அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க, எனக்கே தெரியாது அங்க இருக்கும். I myself will not know where it is grown in Israel. தேவனுடைய ஆலயத்துல அங்கதான் சாம்பிராணி ஆசாரியர்கள் யூஸ் பண்றாங்க. It will be in the temple of God where they will be using both this myrrh and this frankincense. ஆகையால் வெள்ளை போல மலை, சாம்பிராணி மலை என்று சொன்னால் எந்த மலை?
தேவனுடைய ஆலயம் இருக்கிற மலை. When we say mountain of myrrh or hill of frankincense, it is a mountain where the temple of God is. அதுதான் டெம்பிள் மவுண்ட். இன்றைக்கு பெரிய உலக விமர்சனக்குரிய ஒரு இடமாய் மாறி இருக்கிறது. And that is called Temple Mount, which is physically there in the land of Israel, which has become a great critic of the whole world. அதனால இப்படி நாம் இந்த உன்னத பாட்டிலிருந்து எழுத்தின் பிரகாரமாக அதை ஒரு நிழலாட்டமாக மெய்ப்பொருளாக அதை ஒப்பிட்டு பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு வசன பகுதிகளாய் பார்த்து நாம் ஆராய்ந்து நாம் இந்த வசனங்களை புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு நாம் அதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Likewise, we are going to read it literally, then we are going to expound it and taking as a referential shadow and to find out the real truth, and we are going to compare it, and also we are going to research after taking New Testament as reference. நம்ம சில நேரத்துல சொல்லுகிறோம் இல்லையா, really God is great, தேவன் உண்மையா பெரியவர் என்று சொல்லுகிறோம். Sometimes we say like this, that really God is very great. அதாவது ஒரு எதிர்மறையான தீமையான நம்ம யோசிக்கிற கூச்சப்படுகிறதான ஒரு காரியத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வர அவரால் முடியும். And he can bring about a great blessing from a very controversial or a contradictory thing. உதாரணமாக, for example, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை ஒரு காலத்துல ஒரு காலகட்டத்தில் கீழ்த்தரமா இருந்தது. In the life of David the psalmist, one portion of his life was very mean. பட்டயத்தினால் மனுஷன் ஜெயம் பெற மாட்டான் என்று சொன்ன கோலியாத்துடைய விஷயத்துல அதே கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து ஒருத்தரை வெட்ட போறாரு. And when he said once a man cannot get a victory just by a sword, it is enough to be with God. But the same David once he is going to take the sword of Goliath. ஒரு பைத்தியக்காரன் மாதிரி எச்சி விழுற மாதிரி நடிச்சு அவன் பெலிஸ்தீனுடைய ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்க செய்து அங்கே தப்பித்துக் கொண்டான். And in order to find favor in the hand of Philistine king, and to because he was afraid of him, to escape from him, he acted as if he is a madman. தான் வீட்டில் தான் இருக்கிறது போல ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி ஒரு ஷீட் வச்சு அதை புதைத்து இங்க தான் படுக்கிறேன் என்று சொல்லி ஜன்னல் வழியே எஸ்கேப் ஆகிவிட்டான். And to show that he is still lying in his bed and he is inside his house, he created a doll like thing, he covered it with a blanket, but he jumped over the window and he escaped. பெலிஸ்தியருடைய ராஜா இவனை நம்பி இவனுக்கு ஒரு பட்டணத்தை கொடுத்தார், அவனுக்கும் 400 பேருக்கும். And having a trust upon him, a Philistine king, he gave him and his 400 men a particular city. அந்த ஊர் பேர் என்ன? What is the name of that city? பெலிஸ்தியருடைய ராஜா ஒரு ஊரை கொடுத்து நீ இங்கே இரு. The king of Philistine, he gave a city and he told tarry here. சிக்லாக். It's called Siklag. அந்த சிக்லாக் ஊரில் இருந்து யாருமே பார்க்காத டைம்ல இவரும் 400 பேர் அந்த பெலிஸ்தியர் தேசத்துல இருக்க பக்கத்து ஊர்ல எல்லாம் ஆளெல்லாம் வெட்டி கொள்ளை அடிச்சிட்டு கொண்டு வந்துருவாரு. And he and his 400 men, when nobody is watching, when the Philistines are not there, they will go into the land of Philistine itself and they will capture a nearby city, killing all the men and women of that city. பெலிஸ்திய ராஜா ரவுண்ட்ஸ் வரும்போது இந்த பொருள் எல்லாம் குவிச்சு வச்சிருப்பாங்க. இது எங்க இருந்து கிடைச்சது? தாவீது என்ன தெரியுமா, யூதாவுக்கு போய் ஆள் அடிச்சுட்டு கொண்டு வந்தேன் போய் சொல்றாரு. யூதாவுக்குனா தானுடைய சொந்த ஊர். அப்ப இவன் நமக்கு சப்போர்ட் தான் ஜாதிக்கு விரோதின்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டார் பெலிஸ்திய ராஜா. And when the Philistine king, he will come on his usual rounds in order to meet David, and he will see all the multitude of spoil kept there, and he will ask, from where you got all these things? Immediately David will say, we went into a Jewish city and we have captured and we have brought it from there, and that is a big lie. And the Philistine king, he will think that David had done something against his enemy, and he used to trust him. அப்போ இப்படி எல்லாம் ஏமாற்றி பொய் சொல்லி நடித்து கடைசியாக இது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் செய்யலாம், ஆனா தாவீது ஒரு பரிசுத்தவான், அப்படி செய்யக்கூடாது. கடைசியாக ஒரு கெபிக்குள்ள போய் தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்கும் போது, நான் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை செய்த பின்மாற்றத்துக்குள் போயிட்டேனே என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு பாட்டு வந்தது. அதுதான் 34ஆம் சங்கீதம். And when after cheating many people and cheating many of the other people, doing all the mean things, and after doing all these things, finally he once landed up in a cave, and after that he sat there in the cave. He thought about his life and he was frustrated about himself and his life, and that is the time when he suddenly got a song, and that is Psalms chapter 34. 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 6.
34ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. It is written in the Bible, this poor man cried. இப்ப புரியுதா ஏன் இந்த ஏழைன்னு சொல்லுகிறார்? Can you understand why he is calling himself as a poor man? பரிசுத்தவானா இருந்த உன்னதமான வாழ்க்கை சென்று இப்ப மட்டமான ஒரு பின்மாற்றக்காரனா மாறிட்டேன். I was once a saint and I was a honorable man, but now I have become very mean and a base man. ஆனால் இந்த ஏழை கெபிக்குள்ள போய் ஆண்டவரே என்று கூப்பிட்டான். கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். But this poor man, he is now caught up in a cave, lost everything and frustrated over his life. But he cried unto the Lord, and the Lord hearkened to him. அப்ப அவனுடைய பின்மாற்றமே ஒரு பாட்டாக மாறிவிட்டது. And his backsliding itself became a song. அந்த பின்மாற்றத்திலிருந்து மனம் யோசிக்கிற நேரத்திலே ஒரு பாட்டு பிறந்து விட்டது. And when he was being converted from his backsliding to a normal condition, that situation itself became a song for him. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்தில் மோசேக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். The people of Israel at one particular point they rebelled against Moses. உங்ககிட்ட மட்டும் ஆண்டவர் பேசுவாரா? உங்களுக்கு மட்டும் நடத்திப்பு இருக்கா? நீங்க சொல்றதுதான் நான் கேட்கணுமா? நாங்களும் லேவியர்கள் தான், ஆண்டுடைய பிள்ளைகள் தான், எங்களுக்கும் நடத்திப்பு இருக்கு. வாங்க உங்களுடைய கலசத்தை கொண்டு வாங்க, எங்களுடைய கலசத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசங்கள் எல்லாம் கொண்டு போய் மோசைக்கு சவால் விடுறதுக்காக நிக்கிறாங்க. அப்போ ஒரு அக்கினி வந்து அவர்கள் எல்லாரையும் பட்சித்தது. அந்த கலசங்கள் எல்லாம் உருகி போய் தரையில் கிடக்கிறது. And they started rebelling against Moses, saying, will the Lord speak to you alone? Will the Lord will lead the whole people only through you? And is God only with you? Not is he not with us? Are we also not Levites? Saying they all brought their vials before Moses, ready to rebel against them. But a great fire came, censers, and a great fire came, and it burnt all the Israelites and along with their censers. அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. They all died. ஆனா அவருடைய கலசங்களை எடுத்து அதை தகடாய் மாற்றி ஒரு ஷீட்டாய் மாற்றி பலிபீடத்தை மூடுவதற்காக யூஸ் பண்ணினார்கள். And using those all the people died, but using those censers which they bought, they made it into a plate and they used it in order to cover the altar. அதே போல ஒரு தீமையான சூழ்நிலையிலிருந்து தெய்வீகமான ஒன்று ஆண்டவர் பிறக்க வைக்கிறார். And using an evil situation and from an evil circumstance, the Lord is bringing out something which is divine. இந்த சாலமோனுக்கு நிறைய பெண்கள் போராட்டம் இருந்தது. And for this Solomon, he was troubled having many women. சாலமோனுக்கு ஒரு பேர் இருந்தது. King Solomon had a different name. வீட்டில ஒரு செல்ல பேர் இருந்தது. He had a pet name in his house. அதுதான் லெமுவேல். And that is called Lemuel. அப்ப அவனுடைய தாயார் அவரிடத்தில் இதை சொன்னார். And his mother, she said this to him. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதை வாசிக்கலாம். Let's read Proverbs chapter 30 and verse 1. ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. பாருங்க, தாய் என்ன போதித்தார்? What did his mother taught him? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's read verse 3. ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. தாய் பார்த்தான், இவனுக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கிறது, உன் ஸ்திரீகள் மூலமா உன்னுடைய பலன் உன்னை விட்டு போக இடம் கொடுக்காதே. And the mother saw what the weakness of King Solomon is, and therefore she said, don't give your strength unto women. இந்த ஸ்திரீகள் விஷயத்தில் பலவீனமா இருக்கிறதான இந்த சாலமோன் தான் 700 மனைவிகளையும் 300 வைப்பாட்டிகளையும் வைத்தார். And this King Solomon, who had a weakness in the matter of women, had 700 wives and 300 concubines. இவன் ஒரு புக் கேட்டா யாராவது வாசிப்பாங்களா? விபச்சார பையன், ஒரு ஜெயஜீவம் இல்ல, காம விகாரத்தில் ஈடுபடுறோம், அப்படிதான் நம்ம திட்டுவோம். ஆனா இவர் எழுதின ஒரு புக்கு தான் இப்போது உன்னத பாட்டா மாறிடுச்சு. Will anybody read a book written by such a person who is given into adultery and who has all the weakness in the matter of women, and we will all rebuke him, we will scold him, but the same book written about this particular king, which is called the Song of Solomon, has become a book in the Bible. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்முடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது என்று நாம் யோசிக்கலாம். We might think that our life is also spoiled. அந்த பாழாய் போன தாவீதிலிருந்து ஒரு பாட்டை வர வைத்தார் ஆண்டவர். From that David who is spoiled, the Lord brought forth a good song. அந்த பாழாய் போன கலசங்களை ஆண்டவர் பலிபீடத்திற்கு
அதற்கு மூடியாய் மாற்றிவிட்டார். That censer of the people whom the Lord gave over through it, the Lord made a plate for the altar. அந்த பாழாய் போன சாலமோனுடைய வாயிலிருந்து அந்த ஒரு உன்னத பாட்டை வர வைத்தார். And that King Solomon, who is a spoilt man, through his mouth the Lord brought forth the song of songs. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible for God. பாழாய் போன சபைகளை அவர் உயிர்ப்பித்து, பாழாய் போன மனுஷர்களை அவர் உயிர்ப்பித்து, பாழாய் போன பரிசுத்தவான்களை அவர் உயிர்ப்பித்து பின்மாற்ற நிலையிலிருந்து கொண்டு வர உன்னதமான இடங்களை நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். He is all able and powerful to quicken all the churches and all the men and all the saints who have been spoilt and make them stand on high places. பரிசுத்தமாய் வாழ்ந்த எல்லாருக்கும், எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தாழ்வான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் பகுதிகள் வரும். For all the saints or for all the people who want to lead a saintful life, there will be a portion in their life where they will be very mean. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அல்பாவா இருக்கிறது மாத்திரமல்ல, ஆதியா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பின்மாற்றத்திலிருந்து தூக்கி எடுக்கக்கூடியதான அந்தமாக இருக்கிறார். And for such people he is not only the God of Alpha or the beginning, but he is also a God who can lift them up and he can be the Omega. கர்த்தர் நம்ம எல்லாரையும் நித்திய விவாகத்திற்காக நியமித்திருக்கிறார். The Lord has betrothed all of us for that eternal marriage. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். He is a God who can quicken all the dry bones. ஆகையால் நாம் சோர்ந்து போகாமல் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவோமாக. Therefore let us not faint and let us build up our faith. நாம் வந்து விட்டோம், காலை உள்ள வைத்து விட்டோம், வாழ்க்கை அவரிடத்தில் கொடுத்து விட்டோம், அதை மறுபடியும் எடுக்க முயற்சி செய்ய வேண்டாம். கொடுத்ததுதான். We have come forward, we have stepped inside, we have given our life into the hands of God, and we have already given, and it is given permanently. அப்படியே மறுபடியும் கொடுத்து கொண்டே இருப்போம். And let us keep offering ourselves further. எல்லாம் அழகாய் அவர் மாற்றுவார். He will change everything beautifully. அதனால் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் செய்கிற தேவன். And he is a God who will do everything beautifully according to its time. அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற கரங்களை உயர்த்துவோமாக. Those who surrender to him, please put up your hands. அந்த எரிந்து போன நியாய தீர்ப்பின் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்ட கலசங்களை பாதுகாக்கும் பாத்திரமாய் மாற்றினது போல, and like the censers which have been converted into a plate to cover the altar of from the hands of the people who have been quenched by the judgmental fire. மாம்சத்தில் ஊறி போன பின்மாற்றத்தில் சாலமன் ஒரு உன்னத பாட்டை எழுத வைத்தது போல, like God made a song, a best song to be written with the king Solomon, who has been a spoiled brat. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி எடுப்பார். The Lord also will lift up our life from a spoiled state. குப்பையிலிருந்து தூக்கி எடுப்பார். He will lift up from the dust. புழுதியிலிருந்து தூக்கி He எடுப்பார். will lift up from the dung. நம்மை பிரபுக்கள் மத்தியில் இதுவரைக்கும் கொண்டு வந்து உட்கார வைத்தவர், மகிமையின் சிங்காசனத்தை சுதந்திரிக்க வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். He who has caused us to sit among the princes will also cause us to rise further to be seated along with them in the glorious throne. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமாக. Let us lift up our hands and surrender. என்னைக்கோ நம்ம ஒப்பு கொடுத்து மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பறித்து விட்டோம், மறுபடியுமாய் கை தூக்கி ஒப்பு கொடுப்போமாக. Very long before we have already lifted up our hands and surrender, but we have gone into a backsliding. Once again let us lift up and offer ourselves. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். He is faithful to keep all the things until against that day. அவர் நம்முடைய அஸ்திபாரமாயிருக்கிறார். He is our foundation. அவர் ஆரம்பித்தார், அவர் முடிப்பார். He has begun and he shall accomplish or finish. சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். He is an almighty God. எத்தனையோ சாட்சிகள் பைபிளில் உண்டு, நம்மத்திலும் உண்டு. There are many witnesses in the Bible, even among us. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்த வேலையை அவர் முடிக்க போகிறபடினால் கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புயல்